ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு calculate தி கியர் பாக்ஸ் டார்க் அண்ட் ஸ்பீட் calculations. லாஸ்ட்டாக நம்ம பார்ட் 1ல் பார்த்தது என்னென்னா மோட்டரோட பவர் அண்ட் டார்க் கால்குலேஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம எப்படி கியர் பாக்ஸோட டார்க் அண்ட் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு இந்த செகண்ட் வீடியோ நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது கியர் டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். கியர் டார்க்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மோட்டர் டார்க் இன்ட்டு கியர் ரேஷியோ. மோட்டரோட டார்க் என்னன்றது 42 நியூட்டன் மீட்டர் இன்ட்டு 60 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கியர் டார்க் கிடச்சிருது. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கியர் ஸ்பீட் கால்குலேஷன்ஸ். கியரோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்பீட் டிவைடட் பை கியர் ரேஷியோ 1500 டிவைடட் பை 60. நமக்கு கியர் ரேஷியோனா 61:60. அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கியரோட ஸ்பீட் நமக்கு கிடைச்சிருது. அது 25 RPM. நமக்கு ஒரு தேவைப்படுறது ஒரு 22 RPM தேவைப்படுது அப்படின்னா நமக்கு எது ஓரளவு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த கியர் ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம போடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு ஒரு 25 அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக வேல்யூ வேணும்னா மோட்டரோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணி அந்த கியர் ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு 22னா அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி மோட்டரோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணி அதை வர வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடுது. கியர்